ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற திரைப்படத்தோட பேர் வந்து கருப்பு. இந்த திரைப்படத்தில் சூர்யா ஹீரோவாக நடிச்சிருக்காரு. இந்த திரைப்படத்தோட முதல் கட்டத்தில் ஒரு அப்பாவும் பொண்ணும் கேரளாவிலேருந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வராங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பொண்ணுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறதுக்காக கொஞ்சம் நகையை கொண்டுட்டு ட்ரெயினில் வராங்க. அப்போது கூட இருந்தவன் இவன் நகை வச்சிருக்காங்கிற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சு நீங்கள் இறங்க வேண்டிய ஸ்டாப் இதுதான் சொல்லி இறங்க சொல்கிறான். அப்போ அவங்க இறங்கி ஆட்டோக்கு பேரம் பேசிகிட்டு இருக்கும்போது அங்கேருந்து 2 பேர் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க கிட்ட இருந்த நகையை பிடிங்கிட்டு அங்கேருந்து ஓடிடுறாங்க. உடனே இவங்களும் பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பாட்டில் எங்கேயாவது சுற்றிட்டு எதையாவது பண்ணிவிட்டு இப்படி நகையை விட்டுட்டு வந்தால் நாங்கள் உடனே கண்டுபிடிச்சி தரணுமா அப்படின்னு சொல்லி ரொம்ப அசிங்கமாக பேசின உடனே இவங்களும் ரொம்ப கம்பல் பண்ணனால சரி ஓகே எத்தனை பவுன்னு கேட்காங்க. 40 பவுன்னு சரி கண்டுபிடிச்சி தரேன்னு சொல்லிட்டு இவங்களும் 40 பவுனை கண்டுபிடிக்காங்க. பட் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இவங்க 35 பவுன் தான் இருக்குது, மீதி 15 பவுனை செலவு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, மேடம் என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னோடனே, ஆமாம் வேறு எப்படி சொல்கிறது, வேணும்னா இந்த நகையை வாங்கிட்டு போ, இல்லாட்டி இதையும் வேண்டான்னு சொல்லிட்டு போ அப்படின்னோடனே இவங்க இந்த நகையை வாங்கிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிற கான்ஸ்டபிள் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, உங்கள் நகையெல்லாம் உங்களுக்கு வேணுமா, அதுக்கு நான் சொல்கிறது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வக்கீலோட நம்பரை கொடுக்காங்க. அந்த வக்கீல் வேறு யாரும் இல்லைங்க, நம்ம ஆர்ஜே பாலாஜி. இப்போ நம்ம ஆர்ஜே பாலாஜியை காட்டுவாங்க. ஆர்ஜே பாலாஜி கோர்ட்டில் என்ன பண்ணிட்டு இருப்பாருன்னா, ஒரு கேஸுக்கு எதிராக வாதாடிட்டு இருப்பாரு. அந்த கேஸ் வேறு யாரும் இல்லைங்க, நம்ம த்ரீஷா தான். த்ரீஷா வந்து ஒரு 2 அப்பாவிகளுக்காக போராடிட்டு இருக்கும்போது இவர் டக்குன்னு அங்கே இருக்கிற ஜட்ஜுக்கு காசு கொடுத்து அவங்க மேலே தான் தப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்கக்கிட்டே இவர் ஒரு ஃபைன் அமௌண்ட்டையும் வாங்கிடுவாருங்க. இப்போ த்ரீஷாக்கு இவர் என்ன அட்வைஸ் பண்ணார் பார்த்தீங்கன்னா, நீ இன்னும் காலேஜில் படித்த மாதிரியே உண்மை நேர்மைன்னு இருக்க, அதெல்லாம் இந்த கோர்ட்டுக்கு செல்ல ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லி த்ரீஷாவை கலாச்சிட்டு அங்கேருந்து இவர் கிளம்பிடுவார். இவர் கிளம்புனதுக்கப்புறம் இவரை பார்க்குறதுக்காக அந்த அப்பாவும் பொண்ணும் வருவாங்களா. உடனே அவங்களோட கேஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட 40 பவுன் இருக்குங்கிறது தெரிஞ்ச உடனே அந்த 40 பவுனையும் எப்படியாவது நம்ம அடிக்கணும்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் என்ன சொன்னாங்க கேட்டால் 15 பவுன் இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் கவலைப்படாதீங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹோட்டலுக்கு வந்து போகிறேங்க. ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த இன்ஸ்பெக்டர் கால் பண்ணி இன்ஸ்பெக்டர் பேசும்போது, இன்ஸ்பெக்டர் நீ யாரா அப்படின்னு சொல்லி மரியாதை இல்லாமல் இவரை பேசுனதுனால இவர் டக்குனு என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா, அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு இவரோட ஆளுங்க எல்லாத்தையும் அனுப்பி வச்சு அங்கே ஒரு பெரிய போராட்டம் மாதிரி பண்ணி அந்த போலீஸ்காரங்களுக்கு பெரிய தலைவலியை கொடுத்தோன்னா அந்த போலீஸ்காரங்க நேரில் கூட்டி இப்போ உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை அப்படின்னா, அவங்க கிட்டேருந்து எடுத்து நகையை நம்மகிட்ட கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நகையை இவர் வாங்குவார். ஆனால் நகையை வந்து அந்த அப்பா பொண்ணுக்கு கொடுக்காம இவர் என்ன சொல்லுவார் பார்த்தீங்கன்னா, போலீஸ் சொன்ன மாதிரி அந்த ரவுடிங்க தாங்க அந்த நகையெல்லாம் செலவு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஏமாற்றிட்டு போயிடுவார். இதுக்கப்புறம் இந்த கேஸ் நடத்துகிறேன்னு சொல்லி அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை வந்து பிடுங்கி இருக்கிற எல்லா பணத்தையும் பிடுங்க ஆரம்பிச்சிடுவாரு. இப்போ இந்த பொண்ணுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லைனால இந்த பொண்ணை இவங்க அப்பா ஹாஸ்பிட்டல் சேர்த்துட்டு இங்கே வந்து நம்ம லாயர்கிட்ட வந்து என்ன பண்ணால் என் நகையை என்றைக்காவது வாங்கி தந்துருக்கணும்னா இன்றைக்கி வாங்கி தந்துருன்னு சொல்லுவாங்க. பட் கோர்ட்டில் வச்சு நகையை எடுத்துகிட்டு அந்த நம்ம ஜட்ஜி என்ன பண்ணுவாங்கன்னா, அவருக்கு பர்சனல் மீட்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு இன்றைக்கி இந்த கேஸ் வந்து வாதாடலை அப்படி சொல்லி கிளம்பிடுவார். உடனே அங்கே வச்சு அந்த பொண்ணோட அப்பாவும் ரொம்ப சவுண்டு கொடுத்ததுனால லாயருக்கு அதாவது ஜட்ஜு கோவம் வந்து அவர் வந்து ஆர்ஜே பாலாஜி கூட்டி திட்டவும் ஆர்ஜே பாலாஜி அங்கே இருந்து வச்சு கோர்ட்டில் வச்சு எல்லோரும் முன்னாடி அவரை அடிச்சிடும். அப்போ அவரும் திட்டிட்டு கிளம்புன உடனே இங்கே பக்கத்தில் கருப்பன் கோயில் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த கருப்பன் கோயிலில் போயிட்டு இவர் தன்னோட கஷ்டத்தெல்லாம் சொல்லி அங்கே இருக்கிற மிளகாவை அரைச்சி அந்த கருப்பனுக்கு பூசிட்டு அங்கேருந்து போயிடுவார். இவர் போனதுக்கப்புறம் கருப்பனா நம்ம சூர்யா தாங்க வெளியே வருவார். சூர்யா வந்து என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா, ஆர்ஜே பாலாஜி பெரிய பார்ட்டி வச்சு அங்கே என்ஜாய் பண்ணிட்டு இருப்பார். அப்போ அந்த இடத்துக்கு போய் அங்கே இருக்கிற எல்லாத்தையும் அடிச்சுட்டு ஆர்ஜே பாலாஜி இவர் கொள்ள போகும்போது ஆர்ஜே பாலாஜி என்ன சொல்லுவான்னு பார்த்தீங்கன்னா, நீ சொல்கிற மாதிரி உண்மை நேர்மை எல்லாமே இங்கே செட் ஆகாது, பணம் கொடுத்தா தான் எதுவுமே நடக்கும், எப்படி பேசுகிறல நீ நேர்மையாக இருந்தால் நீயே வந்து உங்களுக்காக வாதாடி இந்த கேஸை ஜெயிச்சு கூட அப்படின்னு ஒன்று. அப்போ கருப்பு அதாவது நம்ம சூர்யா என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா, நீ சொன்னதை நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு இவரும் சாதாரண ஒரு மனுஷனாக வந்து அவங்களுக்காக ஃபஸ்ட்டு கோர்ட்டில் வந்து ஆஜராகிறது. இவர் ஆஜராகும் போது இதே கேஸுக்கு இன்னும் 3 பேர் பெட்டிஷனுக்கு நின்று இந்த கேஸை ஃபஸ்ட்டு எடுத்த உடனே கிளச்சி விட்டுறாங்க. இப்படி ஒவ்வொரு டைமும் இந்த கேஸுக்கு இவர் வாதாடும் போது ஏதாவது ஒரு குடத்தில் கொடுத்து எல்லா கேஸையும் நார்மலாக்கும் போது அப்போ ஆர்ஜே பாலாஜி என்ன சொல்லுவார் பார்த்தீங்கன்னா, கேஸை ஜெயிக்கணும்னா நீ சாதாரண ஒரு வக்கீலாக ஜெயிக்கணும், அதை விட்டு உன் கருப்புங்கிற பவரை யூஸ் பண்ணி நீ ஜெயிக்கக்கூடாது அப்படின்னு சொன்னதுனால இவர் தன்னோட சக்தி எதுவுமே பயன்படுத்தாமல் சாதாரண ஒரு மனுஷனாக தான் இந்த கேஸை வாதாட வரை இவரெல்லாம் ஜெயிக்க முடியாது. கடைசி இந்த பொண்ணுக்கு ரொம்பவே சீரியஸ் ஆனதால இப்போ வேறு வழியில் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா, அந்த ஜட்ஜிட்ட மன்னிப்பு கேட்டு இந்த கேஸை வந்து ஜெயிப்பார். பட் ஆனால் அந்த பொண்ணு வந்து ஹாஸ்பிட்டலில் இறந்துட்டா அப்படிங்கிற நியூஸ் அவங்க அப்பாவுக்கு வரும்போது அவங்க அப்பா அந்த நகையை அங்கே இருக்கிற எல்லாரும் முன்னாடி தூக்கி எறிஞ்சிட்டு நம்ம சூர்யா தான் கருப்பு சட்டையை பிடிச்சிட்டு இந்த நகை தானே வேணும் நீங்களும் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அழுதுட்டு அங்கேருந்து போயிடுவார். இதை பார்த்த கருப்பு மறுபடியும் தன்னோட சக்தியை யூஸ் பண்ணி இப்படியே போனால் சரிப்படாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இன்னொரு கேஸ் இருக்குங்க, ஆர்ஜே பாலாஜி அந்த கேஸையும் சேர்த்து தான் வாதாடுவார். அதாவது ஒரு எம்எல்ஏ மேலே ஒரு பொண்ணு வந்து தங்கிட்ட தப்பாக நடக்க முயற்சி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி, ஆனால் இது நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி ஆர்ஜே பாலாஜி நடத்திட்டு இருப்பார். இப்போ அந்த கேஸை மறுபடியும் நம்ம கருப்பு வந்து என்ன பண்ணுவார்னா த்ரீஷா கையில் கொடுத்து அந்த கேஸுக்கு இவர் வாதாடுவார். அதாவது இவரோட பவரை பயன்படுத்தி ஆர்ஜே பாலாஜி எப்படியெல்லாம் போய் சொல்லி இந்த கேஸை நடத்தினாரோ அப்போ அவர் வாயாலை கோர்ட்டில் வச்சு இதை எல்லாத்தையும் இந்த எம்எல்ஏ தான் செஞ்சார் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வைக்கிறது மட்டும் இல்லாமல் ஜட்ஜி இதுக்கு தேவையான லஞ்ச பணத்தெல்லாம் வாங்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி அவர் மேலேயும் இந்த கேஸை போடுவாங்க. இப்போ ஜட்ஜி என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா,
ஆர்ஜே பாலாஜி ரொம்ப உளறாரு அப்படின்னு சொல்லி அவர் மேலே கேஸை கொடுத்து அவரை கொஞ்ச நாளைக்கு இந்த கேஸில் வாதாடக்கூடாதுன்னு சொல்லி அவர் நிறுத்துவார். ஆனால் இப்போ ஆர்ஜே பாலாஜி என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா, இது சரிப்பட்டு வராது, இதை நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அவரோட ஆளுங்களை வச்சு கருப்பு அதாவது சூர்யாவை அட்டாக் பண்ணலாம்னு நினைக்கும் போது தான் ஆர்ஜே பாலாஜியோட ஆளுங்க திருப்பி ஆர்ஜே பாலாஜியவே அட்டாக் பண்ணுவாங்க. அப்போது ஒரு எல்லைக்கு மேலே இவர் வெளியே போய் விழுந்த போது ஆர்ஜே பாலாஜியோட ஆளுங்க அப்போ சுயநினைவு இழந்து சாதாரணமாக இவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு விஷயம் புரியும். கருப்போட பவர் எல்லாமே கருப்போட எல்லைக்குள்ளே மட்டும்தான் இருக்கும், வெளியே எந்த ஒரு பவரும் இருக்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்போ இதுக்கு நம்ம ஒரே வழி நம்ம கோட்டையும் எல்லாத்தையும் வெளியேறதுக்கு மாற்றினா கரெக்டாகிடும் அப்படின்னு சொல்லி ஜட்ஜிட்ட இந்த விஷயமா பேசும்போது ஜட்ஜி என்ன பொய் சொல்லிட்டு இருக்கியா, கருப்பு கோயில் சாமின்னு உன்னை இன்னொரு தடவை நீங்கள் என்கிட்ட பொய் சொன்னதுக்கு நான் உன்னை சும்மா விட்டுறக்கூடாது அப்படின்னா, இல்லை சார் நான் சொல்கிறது நம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரோட ஆளுங்களை வச்சு கருப்பு அட்டாக் பண்ண ஒரு இடத்துல வச்சு முயற்சி பண்ணுவாரா. அப்போ தான் கருப்பு சூர்யாட்ட என்ன பவர் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த நம்ம நட்டி வந்து தெரிஞ்சுக்கிறாரு. உடனே நட்டி என்ன சொல்கிறாங்க, இந்த கேஸை எடுத்து நான் விலைக்கிடுறேன், என்னை விட்டுடு, நீ என்ன கடவுள்கிட்ட மோதலாம் சொல்கிறியா, நான் தப்பு பண்ணிட்டேன், நான் பாட்டில் ஒரு கெடாவை பலி கொடுத்தமா, இந்த விஷயத்துலேருந்து விலகணுமான்னு போயிட்டே இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு நம்ம பாலாஜி என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துலையே நட்டியை வந்து அடிச்சிடாரு. நட்டியை அடித்த உடனே நட்டி இறந்த உடனே நட்டியோட பாடியை வந்து கோர்ட்டில் வச்சு பழைய பில்டிங்காக இருக்குது அதான் இது இடிஞ்சு விழுந்துட்டு அப்படின்னு சொல்லி கோட்டைக்கு ஏமாற்றி கரெக்டாக கோட்டை வந்து இந்த கருப்பு எல்லைக்கு வெளியே வந்து ஒரு இடத்துல வந்து இவங்க வச்சுருவாங்க. அப்படி வச்சதுக்கப்புறம் கரெக்டாக கருப்பு என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா, அவரோட பவரை பயன்படுத்தி புது ஒரு ஜட்ஜி வந்து உட்காரு. அப்போ இந்த கேஸுக்கு ஆப்போசிட்டாக அந்த ஜட்ஜி என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா, ஒரு நேர்மையாக இருக்கிறதுனால இந்த எம்எல்ஏ மேலே தான் எல்லா தப்பு இருக்குன்னு சொல்லி எம்எல்ஏவை அரெஸ்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஆர்ஜே பாலாஜி லஞ்சம் கொடுக்க முயற்சி பண்ணார் அப்படின்னு சொல்லி அவரே பார் கவுன்சில் எழுதி இப்போ விலைக்கு வச்சுருவாரு. இப்போ ஆர்ஜே பாலாஜி வந்து அப்போ வெளியே வரும்போது சூர்யாட்ட என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, உன்னோட பவரை நீ இங்கே பயன்படுத்திடலாம் அப்படின்னோடனே, நீ என்ன நினச்ச, இந்த கருப்புக்கு ஒரு எல்லை இருக்குடா, கருப்புக்கு எப்போவுமே எல்லை கிடையாதுடா அப்படிங்கிற மாதிரி கருப்பு வந்து சொல்லுவார். சொன்ன உடனே இப்போ டக்குன்னு ஆர்ஜே பாலாஜி என்ன பண்ணா, இதோட எப்படி நம்ம சாக தான் போகிறோம், ஆனால் இதுக்கு மேலே சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு இந்த புதுசாக கட்டின கோர்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு ஒரு இனாகரேஷன் வைப்பாங்க. அன்னைக்கு நைட்டு தன்னோட ஆளுங்களோட போய் அங்கே இருக்கிற எல்லா ஜட்ஜையும் எல்லாத்தையும் அடித்து எல்லாத்தையும் கொல்ல முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அப்போ நம்ம சூர்யா இருக்கா பார்த்தீங்களா, இவர் சிங்கம் படத்தில் கெட்டப்பில் வர மாதிரி வந்து அங்கே இருக்கிற எல்லாத்தையும் அடிக்கும்போது அப்போ ஆர்ஜே பாலாஜி திரிசாவோட கழுத்தில் வந்து கத்தி வைப்பார். கத்தி வச்சுட்டு என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, நீ என்ன நினச்சிட்ட, நீ வந்தால் இந்த இடத்துல இருக்கிற எல்லாத்தையும் காப்பாற்றினா, இப்போ சக்தி இங்கே இல்லை, நீ என்ன பண்ண பாப்பா அப்படின்னோடனே அப்போ டக்குன்னு மறுபடியும் நம்ம கருப்பாக தான் சூரியன் என்ன பண்ணுவார்னா, அவரோட முழு உருவம் அவர் யார் என்னங்கிறது அங்கே இருக்கிற எல்லா வக்கீல் முன்னாடியும் ஒரு கற்பனசாமியாக வந்து அங்கே இருக்கிற எல்லாரும் முன்னாடியும் அவரோட ஆட்டத்தை வந்து போடுறாரு. அப்படி ஆட்டத்தை போடுறது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற நம்ம ஆர்ஜே பாலாஜி ஆளுங்கள் எல்லாத்தையும் இவர் அடிக்கிறது மூலமாக ஆர்ஜே பாலாஜியும் அடித்து தலையில தொங்க விட்டு அவரோட தலையும் துண்டா வெட்டிடுவார். வெட்டிட்டு அங்கே இருக்கிற எல்லாருக்கிட்டையும் என்ன சொல்லுவாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கருப்பு தப்பு கிப்பு எது நடந்தாலும் அது யார் செஞ்சா என்ன எப்படி செஞ்சா அப்படிங்கிறதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன், இன்னொரு தடவை இந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சுன்னா கருப்பு இங்கே இருக்க எல்லாத்தையும் கூறு போட்டுரும் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் மிரட்டி அங்கேருந்து இவர் மறைஞ்சு போயிடுவார். மறைஞ்சு போனதுக்கப்புறம் மறுபடி கோர்ட்டில் வந்து என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, கோர்ட்டில் ஒரு பழைய கேஸ் இருக்குங்க. அதாவது ரொம்ப வருஷமாக ஒருத்தர் தான் இறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி நினச்சி அலைஞ்சிட்டு இருப்பார். அவர் இவங்கள இறக்கலை, இது பொய் கேஸ் தான், அவருக்கோட அடையாளம் என்ன அப்படிங்கிறத அந்த இடத்துல வந்து சொல்லி இத்தனை நாள் இவருக்கு கொடுத்த கஷ்டத்துக்காக இந்த கோர்ட்டு இவர் சார்பாக மன்னிப்பு கேட்குதுன்னு சொல்லி எல்லாரும் மன்னிப்பு கேட்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம சட்டசபையில் என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீதித்துறையும் நிர்வாகத்துறையும் நேர்மையாக ஆகிட்டுனா இங்கே இருக்கிற நமக்கெல்லாம் வேலையே இல்லாமல் போயிடும். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நீதித்துறையும் நிர்வாகத்துறையும் எப்போதுமே அவுட் பெண்டிங்கில் கடந்தால் மட்டும்தான் மக்கள் அதை யோசிச்சுட்டு இருப்பாங்க, நம்மளை யோசிக்க மாட்டாங்க. நம்மளும் அமைச்சராக எம்எல்ஏவாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இவர் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல மறுபடியும் நம்ம கருப்பு அதாவது சூர்யா அந்த சட்டசபைக்குள்ளே போய் அங்கே இருக்க எல்லாருக்கும் புது என்ட்ரி கொடுக்கறதோட இந்த திரைப்படத்தை வந்து முடிப்பாங்க. இந்த திரைப்படம் எப்படிப்பட்ட கேரக்டர்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கருப்பசாமி இருக்காரு தெரியுமா, அவர் ரியலாக வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதா இந்த திரைப்படத்தோட கதையே. இந்த திரைப்படம் ஒரு ஃபேன்ஸ்க்கான ஒரு பெஸ்ட்டு திரைப்படமாக இருக்கும். மற்றபடி இந்த திரைப்படம் ஓகே தான், நல்லா தான் இருக்குது. சரி ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த திரைப்படத்தை பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்.